லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன சம்பவம், காலங்காத்தால தங்கச்சிங்கிட்ட ஆடிட்டீங்க? வாரம் வாரம் நானே உங்களுக்கு போன் அடிக்கணும்னு தான் கரெக்டா வந்துட்டியா? இந்த ஆனா ஆவணாம நினைச்சா போதும், அடுத்த நிமிஷமே அவங்க முன்னாடி வந்து நிப்போம்ல. இப்ப எதுக்கு வந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான் சம்பவம். நம்ம ரத்னாவை பொண்ணு பார்த்துட்டு போனாவுல அந்த ஆத்தூர்கார மாப்பிள சம்மதம் சொல்லிட்டாவோ. சீக்கிரமே பூ முடிக்க வரேன்னு சொன்னாவோ. இப்பதான் போன் வந்துச்சு, அதான் அந்த நல்ல செய்தியை உடனே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. எல்லாம் அந்த திருச்செந்தூர் முருகன் அருள் தான். அண்ணா நேத்து அந்த கருப்பட்டி அல்வா வாங்கிட்டு வந்தோம்ல, அதை கொண்டு வா, அண்ணாச்சி வாயில போட்டு. ஐயோ வேணாம்ப்பா, இந்த வாரம் ஆசையா அல்வா கொடுப்பேன், அடுத்த வாரம் அதையே கணக்கு காட்டி என் கமிஷன்ல கழிப்பேன். எதுக்கு வம்பு? என்ன அண்ணாச்சி, இதுக்கெல்லாம் நான் அதெல்லாம் பாப்பனா? பாப்பா நீ பாப்ப, கூட பிறந்த தங்கச்சிக்கிட்டே ஒரு முட்டைக்காக மூச்சு முட்டை சண்டை போட்டுட்டு இருக்கியே, நீ என்ன லேஸ்ல விட்டுறியா? வாய திறங்க அண்ணாச்சி, சொன்னா கேட்க மாட்டியா? வாய திறங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து நீங்க தான் எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு கொடுக்கணும். என்ன அண்ணாச்சி? நான் பண்ணாம வேற யாருல பண்ணுவா? நீ ஆக வேண்டியத பாரு, மிச்சத்தை அப்புறம் பேசிக்கிடுவோம். இதான நச்சி சொன்னீங்க? இப்ப என்ன சொல்லுதிய? அட முட்டா பயலே, நான் பண்ணி வச்ச கல்யாணம் ஏதோ உருப்படியா நடந்திருக்கு. இதான நச்சி? அண்ணாச்சி சம்மோ இல்ல சம்மோ, இந்த பொண்ணு வில்லங்க பிடிச்ச பொண்ணா இருக்கும் போல இருக்கு. என் வேலைக்கே ஓல வச்சிடும். நான் வரேன்ப்பா சாமி. அண்ணாச்சி அட அண்ணாச்சி போப்பா. நிறுத்துங்க. எக்கா எக்கா என்னக்கா முகத்துல ஒரே சிரிப்பானியா பொங்குது? ஏய் ரத்னா அக்கா சும்மாவே அழகுதேன், இனிமே கல்யாண கலை வேற இன்னும் அழகாக போகுது. சும்மா ரெட்டி. அப்போ அந்த காந்தி கிராம PhD இப்ப போய் இது அண்ணன் கிட்ட எப்படி டீ பேசுறது? எக்கோ மாப்பிளையும் வாத்தியார் தானக்கா, முதல்ல கல்யாணத்தை முடி, அப்புறம் PhD படி. அன்று கேட்பவன் அரசன் மறந்தான். நம்ம பொண்ணுக்கு டாட்டா காட்டிட்டு நிக்க, நான் உனக்கு பொண்ணு பார்த்து கமிஷன் வாங்கலான்னு பார்த்தா அந்த கமிஷனை கட் பண்ண இப்படி ஒரு வேலை பாக்கியோ? அண்ணாச்சி சண்முகம் வாடே, என்ன அங்கனக்குள்ளே நின்னுட்ட? வாடே. மாமா கூப்பிடுற, அப்படியே வாங்க. சம்மோ, இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் உன் மாமன், நீ உன் தங்கச்சி விசேஷத்துக்கு கூப்பிட போற, நான் எதுக்கு? நீ போ, உன் உலக மகா வண்டியை யாரும் திருடாம நான் பாத்துக்கிட்டேன். வாடே. வரோம் மாமா. என்ன அங்கனே நின்னுக்கிட்டு என்ன பண்ணுத? இல்ல இவரு அண்ணாச்சி உள்ள வர தயங்கனா அப்படி, அதான். வணக்கத்தா. இந்தாங்க, நம்ம தோட்டத்துல பூத்துது, எசக்கி தொடுத்து கொடுத்து விட்டா அப்படி. காபி குடிக்கியா? இல்லத்தா, நீ செவ்வாய்க்காமலா வரதான். என்னடே இந்த நேரத்துல கடை விட்டு வந்திருக்க? எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் மாமா. இப்பதான் செய்தி வந்துச்சு, அதான் முதல்ல மாமா கிட்ட சொல்லி விடலான்னு. ஒரு மாமா ரொம்ப பிஸிலா, அதான் முதலே மாமா கிட்ட சொல்லி மாமா அவசியம் வரணும். அத விடுகதை போடாத, விஷயத்தை சொல்லு. அதான் மாமா, இந்த ஆத்தூர்ல இருந்து பெரிய ரத்னா பொண்ணு பார்த்துட்டு போனாவுல, அவளுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சா. வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு, பூ வைக்க வரலாமான்னு கேட்டாவுங்க. அதான் மாமா கிட்டயும் கலந்து பேசிட்டு போலாம்னு. என்னடே இம்புட்டு சந்தோஷமான விஷயத்தை எப்படி உலட்டி உலட்டி சொல்லுதே? எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. உனக்கு அந்த கடவுள் கண்ணை திறந்துட்டான். எங்களுக்கும் உங்களையும் அத்தையை விட்டா வேற ஆள் கிடையாது. பூ வைக்கிற அன்னைக்கு நீங்களும் அத்தையை வந்து நின்னா அந்த சாமியை வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி மாமா. என்னடே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே? அவ யாருடே?
ஏன் மருமவ நான் இல்லாம என் மருமவ தலையில பூ வைக்க நான் விட்டுருவேனா? அட கையை இறக்கல, சும்மா சும்மா கையை தூக்கிக்கிட்டு. மாமன் நான் இருக்கேன் உனக்கு. இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்ல, ஊரை கூட்டி அசத்திப்படுவான் அசத்தி. ரொம்ப சந்தோஷம் மாமா. செலவுக்கு பணம் ஏதாச்சும் வேணும்? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா. நீங்க 2 பேரும் வந்து நின்னாலே அதானே எங்களுக்கு பெரிய கௌரவம். நிச்சயமா நான் வாரேன். மாமா நீங்களும் அத்தையும் மட்டும் இல்லைன்னா ஏல என்னல திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு. உங்க நிழல்ல தானே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு நான் எப்போ நன்றியோட இருப்போம் மாமா. ஆட விடல, பொசுக்கு பொசுக்குன்னு கை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு உன் மாமன் எப்பவும் கூடவே நிற்பேன். பொறுமா? அது போதும் மாமா, அந்த ஒரு வார்த்தை போதும். போல தைரியமா போ, எல்லா ஏற்பாடும் செய்யி. ஜாம் ஜாம்னு இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். சரி மாமா, சரி மாமா, நான் வரேன். வரேன். நல்லது நல்லது. ஏண்டே சம்முவான், ம், உன் மாமன் இருக்கிற பிஸியில வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. மாமா முன்னாடி வந்து நின்னு ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லிட்டா அப்படி. சம்முவான் 1000 தான் இருந்தாலும் பெரிய மனுஷன் தாண்டே. உன் மாமனுக்கு உன் மேலேயும் உன் குடும்பத்து மேலேயும் தனிப்பட்ட பாசம் தான் போ. யாரடி அந்த கோட்டிக்காரப்ப? உங்க அண்ணன் வீட்டுல போய் சம்மந்தம் வச்சிருக்கான். அந்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுக்கிறானே, அந்த மடப்பயமாவன் யாருன்னு நான் பார்க்கணுமே. என்னட்டியே உன் அண்ணனை சொன்ன உடனே பொத்துக்கிட்டு வரதாக்கும். அந்த மானங்கட்ட பைய வீட்டில் பொண்ணு எடுக்க இன்னொரு மானங்கட்ட பைய வரப்போறான். விளங்கிரும். என்னண்ணே எசுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுது? ஹலோ சொல்லு எசுக்கு. வெட்டுக்கிளி, அண்ணன் இருக்குதா? ஆமா இங்கதான் இருக்குதா. அப்படி கொஞ்சம் போன கூட. இந்த ஒரு நிமிஷம் இரு. அண்ணே எசுக்கு பேசுது. சொல்லா. அண்ணே எங்கண்ணா இருக்க? அதான் கடை விட்டு கிளம்பே, ஏதாச்சும் வேணுமா? ஆஹா இல்லண்ணே, அப்பா இன்னும் வரலண்ணே. வரலையா? அதானே வீட்டு தானே இருந்தா அப்படி. ஆமாண்ணே, நீ சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் கிளம்புனாரு. அண்ணே 5.5 பெட்டியில வேற 100 ரூபாய காணும்ண்ணே. நான் பார்த்து கூட்டியாரேன், நீ எல்லாரும் சாப்பிட்டு போடுங்க. இந்த வெட்டிக்கிளி வாங்கிட்டு சாவி கொடுத்தாம்பே. சரிண்ணே. என்னண்ணே ஆச்சு? இந்தா ஐயா இன்னும் வீட்டுக்கு வரலையா? இன்னைக்குமா? நான் போய் அவர் எங்க தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன். ம் நீ வீட்டில் சாவியை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பு. சரிண்ணா நான் வரம்ண்ணே. ம் அண்ணாச்சே. என்னடே எங்க அப்பாரா பாத்தீங்களா? இப்படி நேரம் இங்கே தான் இருந்தாரு. இப்பதான் ஆத்து பக்கம் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. எத்தனை மணி இருக்க? ஒரு 7-7:30 மணி இருக்கும்டே. மைனி என்ன தம்பி? அப்பா பாத்தீங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாப்ல தம்பி. ஆ 100 ரூபா வாங்கிட்டு போனாப்ல. கிழக்கு பக்கமா போயிட்டு நம்ம பாண்டியண்ணா கடை பக்கம் போய் கேட்டு பாருங்க தம்பி. மைனி. என்ன தம்பி? நாங்க அட இருக்கட்டும் தம்பி. இல்ல வைங்க. அட இருக்கட்டும் தம்பி. இல்ல வைங்க மைனி. அப்பா கொடுத்ததுக்கு நன்றி. சரிங்க தம்பி. மைனி. என்ன தம்பி? இதே வைங்க. அதான் கொடுத்துட்டியல. இல்ல அடுத்த வாட்டி கேட்டாலும் கொடுங்க. சரிங்க தம்பி. அண்ணாச்சே. சொல்லு சம்பவம். என்ன கடையை சீக்கிரம் அடிச்சிட்டீங்களா? ஆமாண்ணே சீக்கிரம் முடிட்டு, எனக்கு வேலை கொஞ்சம் கம்மி தான். அப்பா வந்தாரா? அவரை ஒரு 1/2 மணி முன்னாடி பார்த்தேன்டே. எந்த பக்கம் போன அப்படி? வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்ன அப்படி. ஆ ஆனா இன்னைக்கு கொஞ்சம் தள்ளாட்டம் ஜாஸ்தியா இருந்துட்டு கொஞ்சம் பாத்துக்க.
ஆனா மேலத்திரையில தான் போக அப்படி அங்கிட்டு போனா பாத்துக்கலாம். சரியா இருந்துச்சு, நான் போய் பார்க்கேன். சரி வரேன். அப்பா எந்திரிங்க. என்ன இங்க வந்து கிடைக்கிய? ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல சம்முவா, தினம் தினம் குடிச்சிட்டு இப்படி அலப்பறை பண்ணிட்டாலேறாரு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவருக்கு? எடு சம்முவா, அந்த ஆளு அப்படியே கிடக்கட்டும், விட்டுட்டு போப்பா. அந்த ஆளுக்கு அப்பதான் புத்தி வரும். அண்ணாச்சே, ஏன்னா உன் காசுல குடிக்காரு, சும்மா வேக்கான பேசிட்டு இருக்க. இல்ல சம்முவா, பொறுப்பு வேணும்ல. அந்த பொறுப்பு பருப்பெல்லாம் நாங்க பாத்துக்க. முதல்ல உன் கடையை நீ பொறுப்பா பாத்துக்க. இல்லடே, தினம் இந்த ஆளு நீ தூக்கி சுமக்க இல்ல, அதான் சொன்னப்பா. எங்க அப்பார நான் தானே தூக்கி சுமக்கேன், உனக்கு எங்க வலிக்கு? பாரு, இன்னொரு வாட்டி எங்க அப்பார இந்த ஆளு அந்த ஆளுன்னு பேசுன உன் கடைய மண்டைய அடிச்சு உடச்சு போட ஜாக்கிரதை. நல்லதுக்கே காலம் இல்லப்பா, உன்கிட்ட போய் சொன்ன பாரு. இல்ல அதெல்லாம் நாங்க பாத்துக்க. ஐயரே, என்னதான் நிதானம் தப்புனாலும் இவன் கடை முன்னாடி வந்து விடாதீரும். ஆளு மண்டை. படி படி. சமூக நீ பாவல பாவம். ஏற்கனவே என் குடும்ப சபையெல்லாம் ஒரு தலையில தூக்கி வச்சுட்டு பத்தாவதுக்கு என்னையும் முதல்ல சமூக வச்சுட்டியா? எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? உள்ள வாங்க. எல்லாம் எசிக்கே, ரத்னா, அப்பா, வீரா, எல்லாம் எசிக்கே. இந்த வாரங்க. எப்பா எப்பா பாத்துப்பா. வெண்ணி ரெடி பண்ணியா? போட்டேன்னு. போயிட்டு போய். சரிண்ணே. வரும். பொறுமையா பொறுமையா. வரும். நான் என்ன பொண்டாட்டி ஓடி போயிட்ட நினைச்சு குடிக்கிறேன்னு நினைக்கிறியா? வாயா, நான் உன்னை நினைச்சுதான் குடிக்க, உன்னை நினைச்சுதான் குடிக்க. பாவம் நீ. எலுக்கு அழுதிய? இல்லைங்களா பார்க்கலாம். நீர் அழுதா என்ன அர்த்தம்? இல்லை சாப்பிட்டு ஏதாவது கொண்டு வா.
ஒன்னாலதானே 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 இதெல்லாம் ஒன்னாலதானே இந்த ஊர்கார பையன் அத்தனை பேரும் எங்களை அவமானமா பாக்குறானுங்க. அப்பா எத்தனை பேர் அவமானமா பார்த்தாலும் நான் தாங்குவேன். எம்பிட்டு சங்கடம் வந்தாலும் நான் தாங்குவேன். ஆனா உன்ன மாதிரி விட்டுட்டு ஓட மாட்டேன். எனக்குள்ளேயே செத்து இந்த மண்ணுக்குள்ள உரமாவனே தவிர உன்ன மாதிரி விட்டுட்டு ஓட மாட்டேன். அழகழகா மணிமணியா புள்ளையில பெத்து விட்டு அதுகளை தூக்கி எறிஞ்சு விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? கள்ளஞ்சக்காரி கள்ளஞ்சக்காரி. எல்லாம் ஒரு அம்மை. நாங்களாம் இருக்கமா செத்தமான ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்க்கணும் தோணுச்சா? அப்படி யோசிக்கிறவளா இருந்தா எதுக்கு எங்களை விட்டுட்டு போவ? போயிருக்க மாட்டல. உன்னாலதானே அப்ப நொடிஞ்சு விட்டாரு. சிங்கம் மாறி இருந்த மனுஷன் குடிச்சு ரோட்ல கிடக்க. உன்னாலதானே. உனக்கு என்ன நினைப்பு? நீ விட்டுட்டு போனா அப்படித்தானா? இந்த குடும்பத்துக்காக நான் இருக்கேன். என் தங்கச்சிகளுக்கு நான் இருக்கேன். நீ இருந்து செய்யறதை விட நல்லா செய்வேன். என் தங்கச்சியோட நான் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். ஆத்தாலனா என்ன ஒண்ணுமில்லாம போயிடுமா? பாரு உன்னை விட நல்லபடியா வச்சிருக்கேன் என் தங்கச்சியில. இந்த ஊருக்கார பயலுக்குதான் பொட்ட பிள்ளைங்க இது செய்யணும் அது செய்யணும். ஒரு அம்மா இருந்தா நல்லதுன்னு சொல்றானுங்க. ஆனா அம்மா நீ எங்க இருக்க? நீதான் போயிட்டிய. தேடாத இடம் இல்லையே. இல்லாத அம்மா எங்க போய் தேடுவேன்? அத்தனை பிள்ளைகளையும் படிக்க வச்சு அதுங்க சமயம் போது ஊரை கூட்டி சடங்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நகை செஞ்சு இன்னைக்கு அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்பா. நீ செய்ய வேண்டிய அத்தனையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் செய்வேன். அதுகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வருஷா வருஷம் முறை செஞ்சு அதுகளுக்கு புள்ள பிறந்தா அதுக்கு தாய் மாமனா நின்று சீரு செஞ்சு அந்த பிள்ளைங்க வளர்ந்து அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவளுங்களுக்கு அவ பிள்ளைகளுக்கு காலம் இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் செய்வேன். இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன் பாக்கியா? நீ போயிட்டினா எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்காத. ஓ முன்னாடி என் தங்கச்சிகளை வாழ வச்சு காட்டுதேன். ராஜகுமாரி மாதிரி வாழ வச்சு காட்ட வைக்குதேன். நீ பாக்குற நீ பாக்கணும். என் ஒரே ஆசை என்ன தெரியுமா? என் ஒரே ஆசை என்ன தெரியுமா? வாழ்க்கையில எந்த மூலையில ஆச்சும் உன்னை நான் பார்த்தேன். உன்னை ஒரே ஒரு வார்த்தை கேட்கணும். எதுக்கடி எங்களை விட்டுட்டு போனேன்? நாங்க என்னடி தப்பு பண்ண? எதுக்கு எங்களை விட்டுட்டு போன? எதுக்கு எங்க மேல பாவத்தை போட்டு போன அப்படின்னு கேட்கணும். அது வரைக்கும் நான் ஆட மாட்டேன். பாரு என் தங்கச்சிகளை முன்னாடி வாழ வச்சு காட்டுறா இல்லையான்னு பாரு. திருத்தங்கூரிலே நீ சிரித்தால் முருகா திருப்பதி மழை மீது எதிரொலிக்கும். எல வண்டி இந்த பக்கமா வரும்போது இந்த சோப்பை கொடுத்துரு. ஓடி ஆடி வேலை பாக்குற ஆளை பாத்திருக்கேன். ஓடி ஆடி குளிக்கிறத இங்கதான் பாக்கேன். 2 in 1 வெட்டிக்கிளி. குளிச்ச மாதிரி ஆச்சு, செடிக்கு தண்ணி ஊத்துன மாதிரி ஆச்சுல. யாரு நினைச்ச எங்க அண்ணனை? அண்ணனோட 80 கிலோல 50 கிலோவும் மூளைதான். குளிக்க ஒரு தாட்டி தண்ணி பாய்ச்ச ஒரு தாட்டின்னு 2 தடவை மோட்டர் போட்டா கரண்ட் செலவாகுமேனு உங்க அண்ணன் கஞ்சத்தனம் பண்ணுதாரோ? அம்புட்டும் மூளையில தெரியுதுல. அப்புறம் என்ன? எலா கொஞ்சம் தள்ளியே நில்லு. அண்டாவில முழுகி செத்துறாத. சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டு. அண்ணே சோப்புனே. எலா போன வாரம் தானே சோப்பு போட்டு குளிச்சேன். கூறு கட்டவனே அடிக்கடி சோப்பு போட்டு குடிச்சா சோப்பு கரையாது. சோப்பு மூடி வேலை காத்துல கரைய போகுது. சோப்பு விற்கிற விலைக்கு சோப்பு போட்டு குளிக்குமா? சோப்பு என்னடா இது சோப்புக்கு வந்த சோதனை? இந்த சோப்பு வாங்கியே 2 வருஷம் ஆகுது. எக்ஸ்பீரி முடிஞ்சு அதுக்கு மேலேயும் ஒரு எக்ஸ்பீரி முடிஞ்சு போச்சு. இன்னுமா? எலா இத சோப்பு மூடியா நீ? முடிக்கல. எக்கோ அத்தை வந்திருக்கு. எக்கோ எக்கோ இத வாரண்டி. அத்தை வந்திருக்குக்கா. என்ன? அத்தை வந்திருக்கு. அத்தை வாங்க அத்தை. வாங்க அத்தை. பரணி. ஹாய். ஹாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் அத்தை.
ஏடி அத்தைக்கு பாய் போடு பரணிக்கே சேர் எடுத்து போடு ஏய் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஏய் டாக்டர் அம்மா கொஞ்சம் போறேன் நீங்க எல்லாம் தரையில உட்காரலாமா நான் காலையில தான் உட்காரணும் அப்போ எனக்கு சேர் கிடையாதா? எங்க வீட்டு மாப்பிள்ளை இல்ல நீ நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுல நீ எல்லாம் வந்தவங்கள கவனிக்கணும் உட்காருங்க அத்தை உட்காருங்க வாங்க இந்தாட்டி பிள்ளைகளுக்கு பூ கொடு. மாடு ஈனி இருக்கு சீம்பால் கரெக்ட் பண்ண எசக்கிக்கு பிடிக்கும் எடுத்து வையின்னு சிவபால உண்டு இல்லன்னு பண்ணிட்டான். இந்த ஏபுல எசக்கி உனக்கு சீம்பால் பிடிக்கும் தானே? ஆமா ஆமா அத்தை காபி போடட்டுமா? போடுடி. பால் காப்பி வேணா கடுங்காப்பி போடு போ. சரி